சினிமா ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தக் லைஃப் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி 4 மணி ஷோ பார்த்துட்டு ரசிகர்கள் என்ன இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இந்தியாவில் கர்நாடகாவில் இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. ஆடியோ லான்ச்சில் நம்ம கமல் பேசின பேச்சுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து கேஸ்லாம் போட்டு அவர் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் எங்கள் மாநிலத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கமல் உடனே சொல்லிட்டார், 200 கோடிகள் இருந்தாலும் நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அதை எதிர்கொள்ள சக்தி எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து கர்நாடகாவில் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க. மற்றபடி எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மாநிலத்திலையும் எல்லா வேர்ல்டுலேயும் கூட ரிலீஸ் ஆகிருக்குது. பார்த்துட்டு ரசிகர்கள் வந்து இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து. இனிமேல் வந்து தளபதி இடத்த வந்து எஸ்டிஆர் தான் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மணிரத்னம் அவருடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் நம்ம உலக நாயகன் நடிப்பு சக்கரவர்த்தி அவருடைய நடிப்பில் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்துக்கு முன்னால் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது. அந்த சிக்கல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு விருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பராக வந்திருக்குன்னு ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மதியானம் இந்த படத்தை வந்து நான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு வந்து யார் யார் இந்த படத்தை பார்க்கலாம், பெண்கள் பார்க்கலாமா, குழந்தைகள் பார்க்கலாமா அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். அதேமாரி நம்மளுடைய இன்ஸ்டாவுடைய பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஓகேவா?